வணக்கம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 பேரின் வரைபடங்களை NIA அதிகாரிகள் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் 28 பேரை சுட்டுக் கொண்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த பயங்கரவாதிகளின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாக்குதலை நேரில் பார்த்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தீவிரவாதிகளின் அந்த வரைபடங்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய 3 பேரின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சந்தேகிக்கப்படும் தீவிரவாதியின் வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த புகைப்படங்களானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களை எங்கேனும் பார்த்தால் அவர்கள் குறித்த தகவலை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல்காம் முழுவதுமே தற்பொழுது ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களை எங்கேனும் பார்த்தால் அவர்கள் குறித்த அந்த தகவல்களை உடனடியாக காவல்துறையினரிடமோ அல்லது இராணுவத்துறையினரமோ தெரிவிக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஒரு தீவிரவாதி உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது வரை 28 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலர் உயிரிழக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஒரு சிலர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்தோமெனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 3 பயங்கரவாதிகள் பார்த்தோமெனால் கிடைத்தால் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கும் தற்பொழுது இராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பகல்காம் பகுதியில் தான் பார்த்தோமெனால் பதுங்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தற்பொழுது இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஜம்மு காஷ்மீரின் அரசின் சார்பாக தலா 10 லட்சமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுவதால் பார்த்தோமெனால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தோமெனால் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமான அளவில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பகல்காம் தாக்குதல் காயமடைந்த அந்த 2 தமிழர்களின் நிலை குறித்த தகவலும் தற்பொழுது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இருவரும் காயமுற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிரவாதிகளின் துப்பாக்கியால் சுட்டதில் 31 வயதான பரமேஸ்வரர் என்பதற்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டை சேர்ந்த பரமேஸ்வருக்கு பகல்காம் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழகத்தை சேர்ந்த 2 அதிகாரிகள் பார்த்தோமேனால் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் போலீஸ் பார்த்தோமேனால் அந்த தீவிரவாதிகளின் புகைப்படங்களை வரைந்து அது தொடர்பாகவும் வெளியிட்டிருக்கிறது. இது